இந்த பால் ஏது? நான் தான் வைத்திருக்கிறேன். ஏன்? இளவரசர் குடித்தாரா? ஆமா. இதில் தான் ஏதோ. என்ன ஏதோ ஏதோ? நானும் தான் குடுத்து விட்டு கொடுத்தேன். ஓஹோ, அப்படி என்றால் இந்த பாலை மகாதேவியார் கொடுத்திருக்கிறார், அப்படித்தானே? ஆமா. எதற்கும் இந்த பாலை சோதித்து பார்ப்போம். சரி. பாலிலே விஷம், அதுதான் பாலகனை கொண்டு விட்டது. வைத்தியருக்கு பைத்தியம். வைத்தியரே, இதோ பாருங்கள் பாம்பு கடித்த காயத்தை. இதற்கு என்ன பதில் சொல்கிறீர்? கொடுத்த பாலிலே விஷம், ஆனால் பாம்பு கடித்தது போன்ற காயம். சாளுக்கிய நாட்டு ராஜகுமாரிக்கு ராஜதந்திரம் தெரியாதா என்ன? ஊசி முனையால் குத்தி வைத்து விட்டு ஊராரே நம்புங்கள் என்றால் யார் நம்புவார்கள்? என்ன குற்றங்களை ஜோடிக்கிறாயா? ஜோடிப்பு வேலை உங்களுக்கல்லவா கைவந்த கலை. இதோ கண் முன்னாலே சாட்சியம். கண்டு சொல்வோர் வைத்தியர், அதை உறுதிப்படுத்த அறுபட்ட குருத்து போல் சாய்ந்து கிடக்கும் இளவரசன். யாரை ஏய்க்க பார்க்கிறாய்? தற்செயலாக நடந்த விபத்தை சாதகமாக்கிக் கொண்டு குற்றக்கூண்டிலே நிறுத்த பார்க்கிறாயா? குடிக்கெடுப்பவனே, கண்ணுக்கு கண்ணாக வளர்த்த என் இளவரசனை கொலை செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு என்ன வந்தது? ஏன் சாவுக்கு சாவு ஈடாக கொடுப்பதால் செத்தவன் மீண்டு வருவான் என்றால் இதோ என் சின்னம் சிறு பாலகனை பலியாக தருகிறேன். பிரமாதமான நடிப்பு. மகாதேவி அல்லவா, அற்புதமாக நடிக்கிறாள். சாவோடு வாதாடுகிறாள். மூடுவாயே, சந்தர்ப்பம் சாதகமாக விட்டதால் எதையும் பேசிவிடலாம் என்று கருதாதே. சுந்தரனிடம் நான் வைத்திருந்த அன்பும் ஆசையும் உன் குருட்டு விழிகளுக்கு தெரியாவிட்டாலும் மங்கம்மாளை கேள் சொல்வாள். கேட்பதென்ன, நடிப்பதிலே அன்பாக நடிப்பது எப்படி என்பதை கற்றுக் கொடுத்தவளே நீதான் என்பது இப்போதுதான் தெரிகிறது எனக்கு. மங்கம்மா.